ஹாய், ஷாலோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் கிருபையும், சமாதானம் உண்டாகட்டும். இந்த ஞானத்தின் வெளிச்சம் சீரிஸ்க்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கான வசனத்த நம்ம வாசிப்போம். சங்கீதம் 34வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள். இந்த இடத்துல தாவீது என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் நல்லவர்ங்கிறத நீ ருசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் வந்து நமக்கு நெறைய விதமான சென்சஸ் குடுத்திருக்கிறாரு. அதாவது பார்க்கிறது ஒரு சென்ஸ் தான். இல்லன்னா அ பேசுறோம்ல, நம்ம வார்த்தை மூலமா பேசுறோம். அது ஒரு சென்ஸ் தான். கேட்கறது ஒரு சென்ஸ் தான். அ எழுதுறது வந்து ஒரு விதமான சென்ஸ் தான். நம்ம தொட்டு பார்க்குறது ஒரு விஷயத்த அப்படி நம்ம தொட்டு பார்க்குறதோ, தொட்டு பார்த்து உணர்றது ஒரு சென்ஸ் தான். அதே மாரி ருசிச்சு பார்க்குறது வந்து ஒரு விதமான சென்ஸ். ஸோ இந்த இடத்துல தாவீது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு. டேஸ்ட் அண்ட் சீ த லார்ட் இஸ் குட். டேஸ்ட் வருது, சீ வருது. ஸோ நம்ம ஆண்டவர ருசிச்சு பார்க்கணும். இப்போ ஒரு ஆப்பிள் இருக்கு. இப்போ ஆப்பிள்ன்னு சொல்லி எழுதியிருக்குது. அத நம்ம பார்க்குறோம். அது ஒரு இன்ஃபர்மேஷன். அது ஒரு விதமான சென்ஸு. அப்புறம் ஆப்பிள ஃபோட்டோல பார்க்குறோம். அந்த ஃபோட்டோல பார்க்கும்போது ஆப்பிள் வந்து இந்த டிசைன்ல இருக்கு. இந்த மாரி ஷேப்ல இருக்கு. இல்லன்னா இந்த கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள எடுக்கிறோம். அது ஒரு விதமான சென்ஸ். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ஆப்பிள சாப்பிட்டுட்டு அந்த ஆப்பிள் வந்து எந்த மாரி டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கிறோம். அது வந்து ஒரு விதமான சென்ஸ். ஆ ஆனா அந்த ஆப்பிள நம்ம வாங்கி அந்த ஆப்பிள் நம்ம சாப்பிட்டு பார்த்து அந்த ஒரு சென்ஸ்க்குள்ள நம்ம உள்ள போறோம்ல, அத பத்தி தான் தாவீது இங்க சொல்றாரு. தாவீது வந்து என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரை ருசிச்சு பாருங்கிறாரு. ஆண்டவர் வந்து நம்ம நெறைய விதங்கள்ல நம்ம அறிஞ்சுக்கலாம். அ பைபிள் படிச்சு நம்ம அறிஞ்சுக்கலாம். ஒருத்தவங்க சொல்றது மூலமா நம்ம அறிஞ்சுக்கலாம். அந்த வசனங்கள் மூலமா நான் அறிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. ஆண்டவர நம்மளே பெர்சனலா அவர் நல்லவர்ங்கிறத ருசிச்சு பார்க்கணும். அ அந்த மாதிரி ஒரு அறிவுக்குள்ள நம்ம போகணும். அப்படி நம்ம ஆண்டவர அறிய ஆரம்பிக்கணும். அ இந்த இடத்துல நம்ம இத வாசிக்கும்போது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்போ ஆப்பிளுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. மாம்பழம் சாப்பிட்டா அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. மாதுளம்பழம் சாப்பிட்டா அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. அந்த மாதிரி ஆண்டவருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. அது என்ன குட்னஸ். ஆண்டவர் வந்து நல்லவரா இருக்கிறாரு. அவர் தயவுள்ளவரா இருக்கிறாரு. அவர் வந்து நம்ம மேல இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு. அதுதான் ஆண்டவருடைய டேஸ்ட்டா இருக்குது. அத தவிர அவர வந்து நம்ம வேற எந்த ஒரு விதத்திலயும் நம்ம வந்து என்ன பார்க்க முடியாது, ருசி பார்க்கவே முடியாது. ஆண்டவர் நல்லவரா இருக்கிறாரு. ஸோ எப்படி ஆப்பிள் வந்து ஒரு டேஸ்ட்ல இருக்கும். அப்போ ஆண்டவருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. அது வந்து அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஸோ ஆண்டவர் வந்து நல்லவர் என்பதை நம்ம ருசிச்சு பார்க்குறோம்னா, நம்ம வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், இங்கேயும் பேதுரு அத பத்தி தான் பேசுறாரு. அவர் வந்து கர்த்தர் வந்து தயவுள்ளவர் என்பதை நீ ருசி பார்த்தன்னா, சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். ஸோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, "நீ கர்த்தர் நல்லவருங்கிறத, அவர் தயவுள்ளவருங்கிறத நீ ருசி பார்த்துட்டன்னா, இந்த மாரி சகலவித துர்க்குணங்கள் உன்கிட்ட இருக்கிற அந்த அந்த நெகட்டிவான கேரக்டர்ஸ் இது எல்லாமே உன்ன விட்டு போயிரும்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து நெறைய நேரங்கள்ல மத்தவங்கள பத்தி புறம் கூறுறோம். ஒரு மாரி கன்னிங்கா நடந்துக்கிறோம். ஒருத்தவங்கள பார்த்து பொறாமைப்படுறோம். இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு அறிகுறினா, நம்ம வந்து இன்னும் ஆண்டவர பத்தி, அந்த ஆண்டவர் நல்லவர் என்பத நம்ம ருசி பார்க்கல அப்படிங்கிறத வெளிப்படுத்துற காரியமா இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த மாரி தாட் வருது. மத்தவங்கள பத்தி குறை சொல்றீங்க, மத்தவங்கள பத்தி பொறாமப்படுறீங்க. நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க அத வந்து என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு வந்து, "ஆண்டவரே என்ட்ட இருந்து இந்த மாரி கேரக்டர்ஸ்லாம் வெளிப்படுது. உங்களுடைய குட்னஸ நான் இன்னும் அறிஞ்சுக்கல. உங்களுடைய குட்னஸ நான் அறிஞ்சுக்கணும். உங்களுடைய அந்த குட்னஸ் எனக்கு வெளிப்படுத்துங்க. நீங்க நல்லவருங்கிறத நான் ருசி பார்க்கணும்னு" சொல்லி நீங்க ஆண்டவர்ட்ட பிரேயர் பண்ணுங்க. அ அ அத நீங்க எப்படி அவருடைய குட்னஸ்குள்ள நீங்க அறிய முடியும்னா, அவர் இதுவரைக்கும் உங்களுக்கு செஞ்ச எல்லா காரியத்துக்கும் நெறைய நன்மைகள் பண்ணியிருப்பாரு. அது எல்லாத்துக்கும் ஆண்டவர நீங்க என்ன பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்க. ஆண்டவர நீங்க வொர்ஷிப் பண்ணும்போது, அவருடைய குட்னஸ நீங்க என்ன பண்ணலாம், உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கறதுக்கு நீங்க எடுக்கிற ஒரு இனிஷியேட்டிவா இருக்கும். ஸோ ஆண்டவர் நல்லவர் என்பதை நீங்க ருசி பார்க்கும்போது, இந்த சகலவித துர்க்குணங்களும் உங்க வாழ்க்கைய விட்டு நீங்கி போயிரும். ஸோ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஷாலோம்.